உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் அமர்வதால் இந்த ஆண்டில் பணப்பிரச்சனை எதுவும் ஏற்பட சாத்தியக்கூறு இல்லை. வருமானம் ஒரே சீராக இருக்கும். தேவையற்ற வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். மிதுனத்தில் குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சமாளிப்பதில் பிரச்சனை இருக்காது. விவாக முயற்சிகள் வெற்றியடையும். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு குரு பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. பூர்வ ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் மகான்களின் ஆசி போன்ற பெயர்கள் கிடைக்கும். மே 11ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுவதால் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளில் பணம் விரயமாகும். கூடிய வரையில் வெளியூர் பயணங்களையும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். உத்தியோகம். லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரர்களான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதாலும் குரு பகவானின் பார்வை பெறுவதாலும் பலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இந்த புத்தாண்டில் அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு திருப்தியளிக்கும் வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக மாறும். சர்வதேச சூழ்நிலையில் அமைதி ஏற்படுவதால் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அவற்றின் காரணமாக லாபம் உயரும். உங்கள் தொழிலை நவீனமயப்படுத்துவதற்கு வழிபிறக்கும். இந்த புத்தாண்டு முழுவதும் தொழில்காரகரான சனி குரு பகவானின் பார்வை பெறுவதால் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த யோக பலன்கள் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேச ராசியினருக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் புதிய வேலை கிடைக்கும். கலைத்துறையினர். குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் திருமணமான திரைப்படத்துறையினருக்கு கணவன் மனைவியரிடையே அபிப்பிராய பேதம் ஏற்படும். அரசியல் துறையினர். கட்சி தொண்டர்களின் மறைமுக பேச்சுகளும் சுட்டிக்காட்டும் குறைகளும் மனதில் வேதனையை ஏற்படுத்தும். செல்வாக்கு குறையும். மேல்மட்ட தலைவர்களும் உங்களை சந்திப்பதை தவிர்ப்பார்கள். மாணவ மாணவியர். நினைவாற்றல் குறையும். பாடங்களில் மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும். விவசாயத்துறையினர். தண்ணீர் வசதிக்கு குறைவிருக்காது. பயிர்கள் செழித்து வளரும். சூரியன் பிரதான கிரகமாக விளங்குவதால் அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வரும். விளைச்சல் குறைவின்றி கிடைப்பதால் லாபம் உயரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்மணிகள். இப்புத்தாண்டு முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லை. பெண்மணிகள் தங்கள் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி தங்கள் குழந்தைகளின் உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் அவசியம். மேலும் இரவு நேரங்களில் வாகனங்களை ஓட்டுவதையும் தவிர்த்தல் வேண்டுமென கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளும் பணிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் தவறுகள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபமேற்றுவது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.